சாமுவேல் 7:18. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், நீர் என்னை வழி நடத்துவது வந்தமைக்கு நான் யார், என் குடும்பம் யாதுன்னு திருவிழியத்தில் சொல்லு. நீர் இதுவரை என்னை வழி நடத்திருக்கீங்க, அதுக்கு நான் யார், என் குடும்பம் யாது. எனங்கெல்லாம் நினைக்கிறப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்கிறாரு. அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் என்பது தாவீது ராஜா அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவரோடு நாத்தான் தீர்க்கன் வர்றாரு. நாத்தான் தீர்க்கன் வரப்போ நாத்தான் தீர்க்கனோடு பேசுகிறார். நாத்தான் தீர்க்கன் சொல்கிறாரு, நான் பாருங்கள் எவ்வளோ நல்ல வீட்டில் இருக்கேன், சூப்பர் வீட்டில் இருக்கேன். என் ஆண்டவரோ கூடாரத்தில் தங்கியிருக்கிறாரு. டென்ட் கூடாரம் தெரியல, சாமினார் போட்ட கூடாரம். இன்றைக்கி அரேபியன் டென்ட் இருக்குல்ல, அந்த அரேபியன் டென்ட் தெரியல, அதேமாதிரி கூடாரத்தில் இருக்கிறாரு. இங்கேருந்து போயிட்டு அங்கே கொண்டு போடுறோம், அந்த கூடாரத்தில் இருக்கிறாரு. கடவுள் பாருங்கள், நான் ஒரு காலத்தில் காட்டில் இருந்தேன், ஆடுகளை மேய்த்து கொண்டேன், எனக்கு இருப்பதற்கு இடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஒரு ராஜ அரண்மனையை தந்திருக்கிறாரு. எவ்வளோ வல்லமை. அந்த ஆண்டவருக்கு நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், அந்த ஆண்டவருக்கு ஒரு சர்ச்சு கட்ட போகிறேன். ஏன்னா அவரே பேசி அதுவரை ஆண்டவர் கூடாரத்தில், அது கிட்டத்தட்ட அது உலக சரித்திரத்தில் அது 2500 3000 ஆண்டுகள் உள்ள சரித்திரம். இந்த உலகம் பிறந்து 3000 ஆண்டுகள் கடந்து வந்த ஒரு சரித்திரம். 3000 ஆண்டுகளாக ஆண்டவர் பாருங்கள், அந்த ஆபிரகாம் தான் முதலாவது தொழுகை பண்ணுகிறார். என்ன தொழுகை? அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் போகிறாரு. ஆயி கிழக்காகவும் பெத்தேல் மேற்காவும் கூடாரம் போட்டு ஆண்டவரை தொழுது கொள்வார். அவர் தொழுது கொண்டான உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை பண்ணுவேங்கிறார். ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் தொழுகை பண்ணுவார். அவர் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவரை கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதம் வைப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்வார் 12:2. உடனே அவர் பார்ப்பார், ஆபிரகாம் பார்ப்பார். அவருக்கு வயசு அப்போ 75 வயசு. உடனே அவர் நடந்து போகிறாரு. நடந்து ஆயிங்கிற ஊர், இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க நகர் கிழக்கு, அது என்ன ரயில்வே கேட்டு கிழக்கு, இது மேற்கு எழில் நகர். இப்படி பார்த்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அதனால முகமதியர் பாருங்கள் மேற்கு பார்த்து ஆண்டவரை தொழுகை பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், நீங்கள் எந்த பப்ளிக் பிளேஸில் அந்த டைமுக்கு அவங்க தொழுகை பண்ணுறப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ மேற்க துண்டு போட்டு மேற்க போட்டு 2 முட்டியும் கீழே வச்சு ஆண்டவரை தொழுகை பண்ணுவாங்க. பொதுவாக ஆண்டவர் அவங்க 5 வேளை தொழுகை என்பது அவங்க மதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. அந்த 5 வேளை தொழுகை எப்போவுமே மேற்கு பார்த்து ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அவர் தொழுது கொண்டோன்னா திரும்ப ஆண்டவர் அவரை சொல்வார், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தினுங்கிற முதல்ல ஆண்டவர் அவரை ப்ளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஈசாக்கு பாருங்கள் ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தில் 26 தான் நினைக்கிறேன். அவர் அங்கே இருக்க பெலிஸ்தர் விரட்டிடுறாங்க, கேராக்கு பள்ளத்தாக்கு விரட்டிடுறாங்க. அப்புறம் ரெகபோத் மக்கள் விரட்டிடுறாங்க, சித்தனா மக்கள் விரட்டிடுறாங்க. இது எங்கள் இடம், ஓடுறா, இங்கே நிற்காதரா, உங்கள் ஊருக்கு ஓடுறான்னு விரட்டி விட்டுருந்தாங்க. அப்போ அவர் ஆண்டவரப்பா அப்படி கவலையோடு போய் படுத்திருப்பார். ஆனால் கவலையாக இருக்கிற மாதிரி பைபிள் சொல்லாது. ஆதியாம் 26, 24 பார்த்தீங்கன்னா அதுவரை அந்த 5 சித்தானா, ரெகபோத்து, கேராகு, பெலிஸ்தர் இவங்கெல்லாம் விரட்டினோடனே கவலைப்படலை, அங்கே போய் இருக்கார். அப்போ ஆண்டவர் அவரோடு இறங்கி பேசுகிறார். டு நாட் அஃப்ரைட், நான் உன்னோடு பயப்படாதே, ஐ எம் வித் யூ. டு நாட் அஃப்ரைட், ஐ எம் வித் யூ. டெவலப் டு த யுவர் ரிலிஜன். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்வார். ஆதியாம் 26, 24 பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே கவலையோடு இப்போ ஒரு இடத்துல கிணறு வெட்டுற இடத்துல ஒருத்தன் இது எனக்கு சொந்தம் ஓடுறான்னு விரட்டி விடுறான். பட்டா லேண்டை மாத்திரம் இப்போ மோஸ்ட் எஸ்டி பீப்புளோட இடத்த நம்ம வாங்க முடியாது. எத்தனை வருஷம் கழித்து இது எங்கள் அப்பா விற்றாரு, ஆனால் இது எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுத்துடணும், டாக்குமெண்ட் வேணும். அதே மாதிரி டாக்குமெண்ட் இல்லாமல் இதெல்லாம் எங்கே சொத்துடான்னு விரட்டி விடுறாங்க. கவலையோடு இருக்கும் ஆண்டவர் பேசுகிறப்ப ஆண்டவர் தொழுது கொள்கிறாங்க. தொழுது கொள்கிறப்ப தான் அது 2வது தொழுகை. அப்போ ஆண்டவருக்கு இடம் இல்லை. 3வது தொழுகை யாக்கோபு. ஆதியாம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தொழுது கொள்வார். யாக்கோபு எப்படின்னா அப்பா விரட்டிட்டாரு, அம்மா விரட்டிடுறாங்க. அப்பாவை ஏமாத்துறான், அம்மாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான். அவன் எத்தனை ரொம்ப ஃப்ராடு. ஆனால் சூப்பர் ஆள், கடவுளை நம்புகிறவர். அவர் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு காட்டுக்குள்ளே படுத்திருக்கோம். ஆதியாம் 28 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் சந்ததியை உன்னோடு இருந்து உனக்கு வாசிமா 28:15 ஐ எம் வித் யூ. நீ போகிற இடத்துல உன்னை என்ன பண்ணுறாரு, காக்கிறாரு. இப்போ ஒரு ஏரியாவில் பெரிய பணக்காரு போனால் அவருக்கு எஸ்கார்டு முன்னால் போனோம், பிரைம் மினிஸ்டர் போனால் எஸ்கார்டு போனோம், ஜனாதிபதி போனால் எஸ்கார்டு போனோம், சண்டைக்காரன் போனாலும் 10 பேரை கொலை பண்ணவனுக்கும் 100 பேர் பாதுகாப்பு இல்லைன்னா என்ன வேணும் ஒருத்தன் வெட்டிடுவான். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிற நாமும் கூட இருக்கிறேங்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவேன். கடந்த நாளில் விட்டில் சொன்னார், ஒரு 100 கோடி ரூபா சொத்து. அந்த சொத்தை ஒருத்தர் அடாவடித்தனமாக பிடுங்குறாரு. அதை ஒரு சின்ன பையன் போய் வாங்கி கொடுக்குறான். அவனுடைய திறமையினால் வாங்கி கொடுறான்னு ஒரு அமௌண்ட்டு தரேங்கிறாரு.
1 கோடி உனக்கு தந்துடுறேங்கிறார், 100 கோடியில் 1 கோடி தர்றேங்கிறார். அவன் போய் கரெக்டாக பண்ணி நம்ம இப்போ பாடினார் எலியாஸ் மாதிரி நான் அவரை கற்பனை பண்ணுறேன், ஒரு சின்ன ஏஜ் வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்த பிறகு அவன் போய் என்ன எனக்கு 1 கோடி தரேன் நீங்கள் தாங்கன்னுங்கிறான். வந்தனா கைகள் எட்டுறோம் ஓடுறான்னு வெட்டிட்டார். 1 கோடியா, 1 கோடி கொஞ்சம் பணமாக ஓடுறான் நாயங்கிறார். அண்ணே வாங்கி ஓடுறாங்கிறார், போயிட்டான். 100 கோடிக்கு வாங்கி கொடுத்தேன், எனக்கு 1 கோடி தர்றதுக்கு நீ இப்படி கவலைப்படுற, பாடுறா நீ உயிரோடு இருக்கிறியான்னு பாருனாராம். அவர் அந்த புழல் ஏரிக்கு மேலே இந்த இங்கேருந்து போகிறப்ப ஏரிக்கு மேலே வாக்கிங் போவாங்க, ஒரு 30 அடி ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் தான் நடந்து போகிறான். ஒரு நாள் அதில் விட்டு அவரை போடுறதுக்கு பார்த்தாரா, அதனால் 6 மாதம் அந்த ரோட்டுக்கே வரலையாம். அவர் இந்த 100 கோடி சம்பாதிச்சவர் என்ன பண்ணார், 6 மாதம் ரோட்டுக்கே வரல. ஆனால் இவர் உடலை பார்த்துக்கின்னு என்னைக்குன்னா அந்த ரோட்டுக்கு வந்தான்டா அவனாராம். 2 குரூப்பை செட் பண்ணாராம், இங்கே ஒரு குரூப்பாக அங்கே ஒரு குரூப்பாக. நாங்கள் இங்கே மடக்குவோம், அவன் தப்பிச்சு இப்படி தான் வருவான், ஏன்னா இங்கே குரூப் இப்படி இருக்குது, நீ அங்கே போட்டுடான்னாராம். அங்கே போட்டுட்டான், ஸ்பாட் அவுட்டு. இப்போ 100 கோடி அவர் என்ன பண்ணலை, ஆளலை. அந்த 100 கோடி அவர் என்ன பண்ணலை, பாதுகாக்கலை. செத்து போனவர் பெரிய ஆள், வெயிட் பார்ட்டி கட்சியில், நாட்டில், தேசத்தில். அவர் பார்த்தாரு, எங்கள் அண்ணனையாட நீ போட்டேன் பாடுறா, ஒன்றி என்ன பண்ணுறேன்னு பாருன்னு இவனை ஹெச்சு போட்டு என்கவுண்டர் பண்ணி சுட் பண்ணிட்டாங்களாம். இப்போ 1 கோடியும் இவனை இல்லை என்ன பண்ணலை, 7 0 1 வரும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 7 0 + 1. அந்த 1 பின்னால் கொண்டாந்து போட்டால் எவ்வளவு, 1 ரூபா தானா, 1 லட்சம் 1 கோடி இல்லையா? கரெக்டாக தான் சொன்னேன், கவலைப்படாத. இப்போ 2 இதுதான் பாதுகாப்பு இல்லாத உலகம். எப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன பண்ணணும், பின்னால் எஸ்கார்டு வேணும். அதுதான் அவர் சொன்னார், நீ ஒன்றும் இல்லைடா போடா, நான் கூட இருக்கிறேன் போடான்ட்டார். அதுதான் ஏசாயா 52:12 சொல்கிறார், கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், இஸ்ரவேலின் தேவன் தாமே முன்னையும் பிறையும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், உனக்கு எந்த ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் அது என்ன ஆகாது. இந்த தெய்வ சகாயம் பிள்ளை வாட்ஸ்அப்பில் தெய்வ சகாயம் பிள்ளைன்னு போட்டிங்கன்னா வரும். அவர் ஒரு கிறிஸ்டின் ஆகிட்டார். அவர் ஒரு பிள்ளை இனத்தை சேர்ந்தவர். அவர் அங்கேருந்து அப்படியே தமிழ்நாடை சுற்றிட்டு போனோம். ராஜா அனுப்புகிறாரு, பார்த்துட்டு ஒரு வந்துறாரு, ஒரு இடத்துக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறாரு. போகிறப்போ சட்டையை ஊக்க சொல்லுவாங்க. சட்டையை ஊற்றா நீ இந்த புனித தலத்துக்குள்ளே போக முடியாதுப்பா, ஏன்னா நீ ஒரு இந்த மேல் ஜாதியை சேர்ந்த மனிதன் இல்லை, உனக்கு இதுக்கு நாட் அலோடுன்ட்டார். எப்பா நானும் மேல் ஜாதி தான், நானும் கறிமீன்லாம் போடா வெளியேன்ட்டார். அப்போ இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேண்டான்னு அவர் ஒரு கிருஷ்ணா மாறிடுறாரு. கிருஷ்ணா மாற பிறகு அவர் ராஜாட்ட போகிறாரு, நீ கிருஷ்ணா மாறிட்டடான்னு அவனுக்கு பல தொல்லை கொடுக்குறாரு. பல தொல்லை கொடுக்குறப்போ முதல் தொல்லை ஒரு நிறைய பயங்கர பிரச்சனை. அதாவது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படும், விஷக்கிருமிகளோடு ஒரு தொட்டியில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த விஷக்கிருமிகளை கடிக்கலை. நம்ம பைபிளில் தான் பார்க்குறோம், அந்த யோசேப்பை கொண்டே கிணத்துல போடுவோம், அங்கே இருக்க விஷக்கருமி ஒன்றும் அவனை கடிக்கலை. அதேமாதிரி நேரடியாக அவர் வாழ்க்கையில் நம்ம காலங்களில் பார்த்தது, கடைசி அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை ஃபயர் பண்ண சொல்லிடுறாங்க, ஷூட் பண்ண சொல்கிறாங்க. ஷூட் பண்ண போகிறப்போ அவரை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணால் அவரை அந்த பயரி அந்த கண் எதுவுமே வேலை செய்யலை, ஷூட் பண்ண முடியல. இவர் கூப்பிட்டு அந்த கண்ணை ப்ளஸ் பண்ணி ஜோம் பண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்த தான் இவங்க பார்த்தாங்க. அதுக்கு பேர் காவல் கிணறு என்று பெயர். அந்த காவல் கிணறு இடத்துல தான் போய் பார்த்தாங்க. அதை ப்ளஸ் பண்ணி ஜோம் பண்ணி கொடுக்குறார். ஜோம் பண்ணப்போ தான் அவரை ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுதான் சொல்லுவார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். அதுதான் யாக்கோபு. உடனே யாக்கோபு அதில் தொழுது கொள்கிறார். இது 2வது தொழுகை கூடும். பொதுவாக மோசே அங்கங்கே டென்ட் போட்டு தொழுது கொள்கிறாரு. பின்னர் ராஜாக்கள் வர்றாங்க. ராஜாக்கள் சவுலும் டென்ட்டில் தான் தொழுது கொள்கிறாரு. இந்த தாவீது தான் பார்க்குறாரு. சங்கீதம் 78 வாசிங்கன்னா, என் ஜனங்களே அந்த சங்கீதம் 78 1 2 வாசிங்க. 1லேருந்து 3-4 வசனங்கள் அழகாக சொல்லும். மை பீப்புள், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் லிசன் டு மீ மை வேர்ட்ஸுங்கிறார். லிசன் இயர் டு, உங்கள் செவியை எனக்கு சாய்த்து கேளுங்கள். எங்கள் பிதாக்கள் அவை எங்களுக்கு என்ன தெரிவித்தார்னா, ஆபிரகாம் எப்படி தொழுது கொண்டார், யாக்கோபு எப்படி தொழுது கொண்டார், ஈசாக்கு எப்படி தொழுது கொண்டார், மோசே எப்படி தொழுது கொண்டார், தாவீது எப்படி. அந்த தாவீது தான் சொல்கிறாரு, நாங்கள் கூடாரத்தில் இருந்தோம்மா, கூடாரத்தில் இருந்த எங்கள் கடவுளுக்கு நான் பாருங்கள் மச்சி போட்ட வீடுங்கிறார், கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீடுங்கிறார். இன்னைக்கு சவுக்கு, அதாவது தேக்கு மரத்தினால் சந்தன கட்டினால் செய்ய மரம் தான் கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் இப்படி செஞ்சுட்டு இதுக்கு மேலே கேதுரு மரத்தை வைப்பாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இந்த மரத்தால்
வேலை செய்யப்பட்ட வீட்டில் இருக்கேன், கடவுளுடைய வீடு பாருங்கள் அங்கே இல்லை, என் வீட்டை நான் அப்படி ஆண்டவருடைய வீட்டை நான் இப்படி கெட்ட போகிறேங்கிறப்போ நாத்தாத்துக்கு உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உன்னோட லார்ட் வித் யூ, ஆண்டவர் உன்னோடு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அந்த நாத்தாந்திருக்கன் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கவும் நாத்தாந்திக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கவும் ஆண்டவர் எழுப்புறாரு. எழுப்பி நீ போய் தாவீதை என் வீடு கட்ட வேண்டான்று, அவன் நிறைய பேர் கொன்னுவிட்டான், அவன் ரத்தக்கரெல்லாம் அவன் மேலே இருக்குது, அதனால் நீ அவன் ரத்தப்பழி அவன் மேலே இருக்குது, அவன் உடன்பிறப்பான நீ அவன் மகன் அவனை என் வீட்டை கெட்டுவான், என் மகன் வீட்டை கெட்டுவான் என்று சொல்கிறார். அப்படி சொன்னோடனே நாத்தாந்திருக்கன் வீட்டில் போய் அடுத்த நாள், அப்பா நீ சொன்ன கடவுளை நீ நான் தூங்கிட்டேன், ஜெபம் பண்ணன்னு சொல்ல தூங்கிட்டேன், ஆண்டவரை எழுப்பி என்கிட்ட பேசியிருக்கான், நீ வீடு கட்டாத, உன் பிள்ளை தான் கெட்டுவான்னு அவன் கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு இடைபடுகிற நேரம், அப்படி இடைபடுகிற நேரத்தில் தாவீதோடைய தேங்க்ஸ் கிவி தான் சொல்கிறார், கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு. ஏன்னா அந்த சங்கீதம் 78 அந்த ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹோல் பைபிள் அதுவரை நடந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அந்த 78-70 தான் சொல்லுவார், என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டேன், என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இந்த பாட்னரை சூப்பராக அவருக்கு ஃபிக்ஸ் இருக்குது, ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு பின்னால் பேக் போனால் லாசர் வந்திருக்கிறார், நல்ல குடிகாரர், கையில் கத்தி வச்சுருந்தவர், அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார், செலக்ட் பண்ணுறார். அதான் சொல்ல, என் தாசனாகிய ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டு, ஐ செலக்டட் மை டேவிட்ங்கிறார், நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து என்னை எடுத்து டுக் ஃப்ரம், அதாவது ஆட்டு கேம்ப், அதாவது ஆட்டுத்தொழுவன்னு சொல்கிறார், ஆட்டுத்தொழுவங்களை நான் தெரிந்து கொண்டு ஆட்டுகளுக்கு பின்னால் அலைகிறான், அவனை எங்கே நான் தூக்குறேங்க, தூக்கி வா. அடுத்து என்னம்மா சொல்லுது, சூப்பராக சொல்லும், கரவலாடு. அந்த கரவலாடில் நடக்க முடியாது, குட்டி போட்ட 2 நாள் அது மடு பெருசாகிடும், அந்த 2 எடைக்கும் அவனுக்கு இடிக்க நடக்க முடியாது, மற்ற ஆடும் நடக்க முடியாது. அந்த கரவலாடை தூக்கி தோளில் போட்டுக்கிடுவாங்க, அதை நடக்க முடியல, குட்டியும் கரவலாடையும் தூக்குவாங்க, இல்லை அந்த மெதுவாக நடக்கிற மாதிரி அது கூட மெதுவாக நடப்பாங்க. அதே மாதிரி இந்த எப்படி அந்த ஆட்டோட மெதுவாக போன அவனால் முடியாத அவனை கரவலாடுகளிலிருந்து பின்னாங்க அவனை எடுத்து தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை என்னை அழைத்து கொண்டு வந்து செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்த ராஜாவாக மாற்றினார்ப்பா என்று சொல்கிறாரு. அந்த ராஜாவாக மாற்றின அந்த தன்மையில் தான் சொல்கிறாரு, கர்த்தராகி ஆண்டவரே நான் எம்மாத்திரம்பா. பொதுவாக நம்ம நடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ இந்த உலகத்தில் நான் எம்மாத்திரம். அதாவது பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நல்ல அழகான ஒரு பெண், ரொம்ப அழகு, ஃபேர், ரொம்ப ஃபேர். அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படி அழகை பார்த்து அந்த பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய மனிதர் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டாங்க. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த தாய் முடியாதுன்னாங்க. அந்த மகளும் நல்ல மனுஷன், சமூகத்தில் உயர்ந்த ஆள், ஏம்மா அவரை கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறாங்க. இந்த சொன்னதுக்காக அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, அந்த மகளை கொண்டு போய் இருட்டு அறையில் போடுறாங்க. காற்று வராது, இந்த ஓட்டை வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த ஓட்டை கேப்புன்னு கேட்டேன். சன்லைட்டுக்காக வச்சுருக்காங்க, அதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த வெளிச்சம். ஆனால் வெளிச்சமே இல்லாத டார்க் ரூம். முன்னால் எக்ஸ்ரே கழுவுவாங்க அந்த ரூமில், முன்னால் எக்ஸ்ரே ஃபோட்டோலாம் அந்த ரூமில் தான் கழுவாங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ரே டார்க் ரூம்லாம் கிடையாது, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு. இருட்டு, காற்று போகாது, அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் போடுது. உணவு அங்கே தான் கொடுக்குது. அடிப்படை வசதி, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் எதுவுமே அந்த ரூமில் கிடையாது. சொந்த பொண்ணு, அழகான பொண்ணு, உலக அழகி போட்டியில்னா அதுதான் நம்பர் 1. அப்படி ஒரு அழகான பெண் 25 ஆண்டுகள் அந்த ரூமில் இருக்குது. ஒரே ரூம் தான் அதுக்கு பாத்ரூம், அந்த ரூம் தான் உணவு, குளிப்பதுக்கு கிடையாது வழி, இருட்டு, யாருமே பேச முடியாது. அந்த அம்மா அப்படி கொடுமை பண்ணுது, பயங்கரமான கொடுமை பண்ணுது. நாளடைவில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுது. 25 ஆண்டுகள் கழித்து தெரிஞ்சு போலீஸில் சொல்லி போலீஸ்காரங்க வந்து அந்த பொண்ணை மீட்டெடுக்கிறாங்க. அந்த அம்மாவை திரும்ப ஜெயிலில் போடுறாங்க. பொதுவாக உலகம் இன்றைக்கி நம்மளை இப்படி தான் வச்சுருக்கு. உலகம் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். உலகத்தில் நாம்
புருஷனுக்கு மனைவி அடிமைப்பட்டு கிடக்கிறா. சொல்கிறேன் கேளு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ சுதந்திரம். அவர் சொன்னது தான். அது 80 விழுக்காடு வீடு, 10 விழுக்காடு வீடு அந்த அம்மா தான் ராஜா. பின்னால் தான் போகணும், அவர் முன்னால் போக முடியாது, பின்னாலே போவார். அவர் பின்னால் போனால் அந்த அம்மா தான் ராஜா, பார்த்துக்கோங்க. நான் பார்த்தவரையும் அதுதான் உண்மை. இது 10 விழுக்காடு, இப்போ 90 விழுக்காடு ஆகிட்டு. 10 விழுக்காடு தான் சராசரி வீடு, ஏற்றத்தாழ்வு இல்லாத வீடு. ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்கள், சரிங்க, அவ்வளோதான். ஆட்டுக்குட்டு மாதிரி பின்னாலே போகும். இதுதான் உலகம். இப்படி தான் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற நமக்கு ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள், என்னுடைய வயது பார்த்தீங்கன்னா 64 வயதில் எத்தனையோ விபத்துக்கள் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ வியாதிகள், மரண பள்ளத்தாக்குகள் விடுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரர் பாடுறப்ப சொன்னார், அவன் ப்ரெஷர் போயிடும், சுகர் போயிடும், கொலஸ்ட்ரால் போயிடும், தைராய்டு போயிடும். எதுக்கு? எப்போ கைத்தட்டி பாடினான், கவனிச்சில? எனக்கு 34 வருஷம் சுகர். எத்தனை வருஷம்? 34 வருஷம் சுகர். 34 வருஷம் சுகர்லேயே ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய பலன் வல்லமையை தந்திருக்கிறார், என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த அப்போ நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லும், நான் ஏமாத்திரம்பா. எனக்கு இந்த உலகம், இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒருக்கா போய் அட்மிட் பண்ணி ஒரு 50,000 ரூபா 1,00,000 கொடுக்கணும் சுகரை நார்மல் பண்ண. ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க பேஷண்ட்டு. காலை கையை நோண்டி அவன் கெடுத்து நாசம் பண்ணி 6 மாதத்துக்கு ஒருக்கா நிறைய பேஷண்ட், ரெகுலர் பேஷண்ட் போய் படுத்துக்குவாங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில். சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு அதை சாப்பிட்டா. இப்போ நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, கொஞ்சம் எண்ணெய் பொருள் சாப்பிட்டாங்களாம், நைட்டு செஸ்ட் பெயின் வந்துருச்சான், கொலஸ்ட்ரால் கூடிட்டான். கொலஸ்ட்ரால் எண்ணெய் பொருள் சாப்பிட்டோன்னு என்ன ஆகலை, கொலஸ்ட்ரால் கூடிட்டு. 34 வருஷம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை பண்ணேன், வீட்டில் பஜ்ஜி போட்டாங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் என்ன பஜ்ஜி, அப்பளம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ப்ரெட்டு, 4 பிரெட், ஒவ்வொன்றிலையும் 2. அப்போ எத்தனையாச்சு? மத்தியானம் நல்ல பிரியாணியோ கறி குழம்போ சாப்பிட்டேன் மத்தியானம். 2 பஜ்ஜி, 8 பஜ்ஜி, சட்னியோட சூப்பர் சட்னி, நம்பர் 1 சட்னி, சூப்பர் சட்னி. இதை முடித்தோடனே பலாப்பழம் வந்துச்சு. ஒரு பாசு தாவித மாதிரி ஒரு தலைவர், பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த தலைவர் என்ன ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கீழே 2,000-3,000 பேர் இருக்காங்க சர்ச்சில், 3,000 பேர் டெவலப், அவ்வளோ சூப்பர் மேன். யாரோ பன்ருட்டிலேருந்து பலாப்பழம் கொண்டு வந்தாங்களாம், ராத்திரி வெட்டினாராம், பாதி பழத்தை சாப்பிட்டாராம், மீதியை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துக்கிட்டார். காலையில் அவர் எந்திக்கவே இல்லை, அவரை தூக்கிட்டு தான் போனாங்க. பலாப்பழத்துடைய பெஸ்ட்டு குவாலிட்டி சொல்கிறேன். என்ன குவாலிட்டி? சுகர் பேஷண்ட். அதில் 5-6 பலாப்பழம் சாப்பிட்டேன். அடுத்த நாள் சுகர் செக் பண்ணேன், காலையில் எழுந்து 225. எப்பா என்ன தகராறுரா. இப்போ 2 நாளாக ரொம்ப ட்ரை இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மை நடத்தி வந்ததுக்கு ஏமாத்துறாங்க. நீங்கள் நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டோடைய சுத்த சங்கீதம் 90:14 வாசிங்க. நான் காலைதோறும் அவை புதியவைகள். தீத்து 3:5 சொல்ல, நீதி நிமித்தம் ரட்சிக்கலை, என்ன நேர்மடியை நினைக்கல, நாங்கள் வாழ்நாளை எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. காலையிலே உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். காலையில் எங்களை உங்கள் கிருபை வேணும். படுக்கிறேன், எந்திக்கு நான் எழுந்திருக்கேனா இல்லையா? இப்போ இவர்கிட்ட கேட்டால் எத்தனை ஆப்ரேஷன் உங்களுக்கு? 5 ஆப்ரேஷன். வியாதியை கற்று பயப்படுவார். அவரே அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டார். அந்த மாமா தெரியும், இந்த மாமா தெரியும்னு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டார். சொல்லுக்கு கீழ்ப்படியில். அதனால 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, ஒரே இடத்துல 2-3 பண்ணியிருக்கா ஒரே இடத்துல. அதனால தான் வேட்டி கட்டினாராம். அது ஒரே பேண்ட், சூப்பர் பேண்ட் ஷர்ட் போட்டாராம். அர்ப்பணிப்பான். என்னது? கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிற 5 ஆப்ரேஷன் வந்து எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நான் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு என்னப்பா சொல்லலாம்? ராத்திரி தான் இந்த வசனத்தை பார்த்தேன். அந்த 2 சாமுவேல் 7:18 வாசித்தேன். இது 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் இதே வசனத்தை சொல்லப்பட்டிருப்பார். 2 சாமுவேல் 12 சொல்லியிருப்பார். நாங்கள் இப்படிலாம் வந்தோம்பா, நீங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீங்களே, நாங்கள் என்ன செய்கிறது?
ஒருவேளை இன்றைக்கி நம்ம தேசத்தில் வருகிற 19ஆம் தேதி ஒரு தேர்தல் நடக்க போகுது. தமிழகத்தில் நடக்கப் போகிற தேர்தல் அந்த இந்தியா முழுவதும் மே கடைசி வரை நடக்க போகுது. ஜூன் 6ஆம் தேதி ஒரு ரிசல்ட் வரப்போகுது. ஏன்ட்டு இருக்கிறது ஒரு ஓட்டு தான். எத்தனை ஓட்டு போடுவ? ஒன்று தான் போடுவியா? எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கடைக்கார் 3 ஓட்டு போடுவார். இப்போ போட முடியறதில்ல. இன்னும் இப்போ போடுறான்னு எனக்கு தெரியல. 3 ஓட்டு போட்டு வந்துடுவான். காலையில் மதியம் 3 இடத்துல 3 ஓட்டை போட்டு வந்துடுவான். அவங்க கட்சிக்கு காசுலாம் வாங்க மாட்டான். ஆனால் நமக்கு இருக்க இந்த ஒரு ஓட்டில் இன்றைக்கி இந்த தேசத்தில் நமக்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் வாழ்நாட்களெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உங்களுடைய கிருபையினால் எங்களை வெளிச்சமாக்கினேர். ரொம்ப சூப்பர் வசனம். என் ஜனங்களே, அவர் 78:71 சொல்கிறார். 78:1 சொல்கிறார், என் ஜனங்களே, மை பீப்புள் லிசன் டு மீ. என் வார்த்தையை கவனிங்க. உங்கள் தகப்பை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நீ எப்படி இருந்த உனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறார். ஐடா ஸ்காலர் ஒரு பெண் திண்டிவனத்தில் முதலாவது ஒரு நர்சிங் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தாங்க. ராணிப்பேட்டையில் ஆரம்பித்தாங்க. வேலூரில் ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா இங்கிலாண்டில் ஒரு டாக்டர். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாண்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர். 10 பேருக்கு வைத்தியம் பண்ணால் 7 பேருக்கு ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுவாராம். 10 பேரில் எத்தனை பேருக்கு? 3 பேர்ட்டு தான் காசு வாங்குவாராம். ரொம்ப கொடுத்தா வாங்கிக்குவாராம். ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குவான் வைத்தியத்துக்கு. ஒரு நாள் ராத்திரி கடவுள் ஆண்டவர் அவர்கிட்ட போனாராம். எப்பா நீ வா, நீ இங்கே யூரோப் கண்ட்ரீஸில் இருக்க, ஆசியா கண்டத்துக்கு வா, அங்கே நிறைய பேர் டாக்டரே இல்லை, அங்கே நீ வான்னாராம். அவர் சொன்னாராம், அப்பா யூரோப் கண்ட்ரியிலேருந்து நான் 10 பேருக்கு 3 பேர்கிட்ட காசு வாங்குகிறேன், அதுலேயும் இல்லைன்னா தொந்தரவு பண்ணுறதில்ல, அங்கே போய் செய்கிறது எங்கள் ஊர்லேயே நான் அந்த ஊழியத்தை ஃப்ரீயாக செய்கிறேனப்பா, என்னை ஏன்ப்பா தொல்லை பண்ணுறேன், அந்த ஊருக்கு வான்னாராம். இல்லை இங்கே உன்னைய மாதிரி 1000 பேர் இருக்கான் ஃப்ரீயாக பார்க்குறவன், ஆனால் அர்ப்பணிப்பு உள்ளவன் உன்னைய மாதிரி யாருமே இல்லை, அந்த அர்ப்பணிப்பு உள்ள மாதிரி தான் நீ வாப்பான்னாராம். கப்பல் ஏறினாராம் 4 பிள்ளைகளோடு. உண்மையான சம்பவம். 4 பிள்ளைகளோடு கப்பல் ஏறினாராம். கப்பல் 920 நாள், 90 நாள்லேருந்து 120 நாள் பயணம் கப்பல். அதில் வழியில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. வேறு வழியில் ஜோமணி கடலுக்குள்ளே தூக்கி போட்டாராம் குழந்தைய பாடியை. மீதி பிள்ளைகளோடு வர்றாரு. பிள்ளைகளை மீது படிக்க இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாரு. இவர் இங்கே டாக்டர் வேலை ஃப்ரீயாக பண்ணுறார். வேலூரில் போய் இங்கேருந்து 120 கிலோமீட்டர் வேலூர் அந்த ஊரில். அப்போ அவருடைய பொண்ணு ஒன்று +2 முடித்து அந்த லீவில் வெக்கேஷன் ஹாலிடேயில் அவரை பார்க்க வருது. பார்க்க வர்றப்போ அவர் சொல்கிறார், அம்மா இங்கே டாக்டர்ஸ் இல்லைம்மா, நீ ஒரு டாக்டராவோ நர்ஸோ ஆகி படித்து இந்த ஊரில் பணி செய்யினாங்களாம். அந்த பொண்ணு சொல்லிச்சான், யூ ஆர் எ ஃபுல், நீ ஒரு முட்டாள், இந்த ஊருக்கான கோமணம் இல்லை, கோமணங்கிட்ட தெரியல, பைத்தியக்காரன் முட்டாள், கண்டதில் துணியை சுற்றி வணங்குறான், நாலேஜே கிடையாது, இது என்னை ரட்சிக்க முடியுமான்னு அவனுக்கு தெரியல, ஆனால் அது என் குல தெய்வங்கிறான், அறிவு கட்டவன், இங்கே போய் நீ வேலை செய்கிற போயான்னு திட்டிச்சான். அவர் சொன்னான், இல்லைம்மா, நம்ம சமூக பணி, கடவுள் இந்த உலகத்தில் வந்ததே சமூக பணி, மருத்துவ பணி, போதக பணி, நம்ம சொன்னோன்னா அந்த மக்களுக்கு தெரியுமாம்மான்னாரா. முடியாது, போயா ஃபுல் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வந்தார். அம்மா டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டாங்க. டாக்டர் வைத்தியம் பண்ணதற்கு வெளியே போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னோடனே அவர் சொன்னார், இல்லைம்மா அவர் ஆண் டாக்டர், பெண் டாக்டர் வேணும், என் மகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு பெண் டாக்டர் வேணும்னாங்களாம். பெண் டாக்டர் இங்கே ஃபீமேல் டாக்டர் இல்லைன்ட்டாங்களாம். இல்லை, இருந்தால் தானே கொடுப்பாங்க. அதேமாதிரி 3 நபர் 3 மதத்தை சேர்ந்தவர்கள், 3 இனத்தை சேர்ந்தவர்கள் லைனாக வர்றாங்க. மாநிலம் 3 பாடி ஒன்றுக்கு பின்னால் கொஞ்ச நேரத்தில் போகுது. பிரசவ வேதனையினால் மரித்து போன மக்கள், பிரசவம் பார்ப்பதற்கு டாக்டர் இல்லை. அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான், நான் டாக்டராக படிச்சுட்டோம், அப்பா சொன்னதை கேட்கல, கடவுள் பேசினாங்களாம். அந்த அம்மா திரும்ப இங்கிலாண்டில் போய் 4 வருஷம் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு திண்டிவனத்தில் கிளினிக் ஆரம்பித்தாங்க, ராணிப்பேட்டையில் கிளினிக் ஆரம்பித்தாங்க, வேலூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க.
இன்றைக்கி உலகத்தில் தலை சிறந்த ஒரு மருத்துவமனை அரசாங்கத்தை போல, அரசாங்க மருத்துவமனையில் என்ன கவர்மெண்ட் ஃபீஸோ டாக்டருங்களுக்கு அந்த ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. ப்ரைவேட் காலேஜில் ஒரு டாக்டராக படிப்பதற்கு அந்த நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்தால் 20 லட்சம் 22 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. அரசாங்க ஆஸ்பத்திரியில் 11,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. சிஎம்சிலையும் அதே 11,000 ரூபா கிறிஸ்தவ பிள்ளைகளை படித்து அர்ப்பணிப்போடு அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்யணும் படிக்க வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட தனித்தன்மை என்னென்னா, ஒரு நபர் பாருங்கள், இது ஆரணி பக்கத்தில், ஆரணி திருவண்ணாமலை பக்கத்தில் 10 ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஆப்ரேஷன் தான் குழந்தைக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஆப்ரேஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு சிஎம்சிக்கு வந்தால் நார்மல் டெலிவரி. அந்த புனித தன்மை, அந்த கால்கள் பட்ட இடங்க, இதுதாங்க என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்க. என் ஜனங்களே, நான் எம்மாத்திரங்க என்னை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டீங்க, யார்ட்டையோ காசு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு. ஆனால் ஒரு அடிமைப்பட்டு கிடந்த எங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாருங்க. ஆஸ்துரைன்னு ஒரு ஆஸ்துரை பாருங்கள், ஆஸ்துரை பாருங்கள், வாஞ்சியில் மணியாச்சிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, மணியாச்சிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிருந்தார் ஒரு கலெக்டரு. பேருக்கப்போ ஒரு பெண்ணோட அழுகையின் குரல், ஒப்பாரி வச்சு அழுகையின் குரல். ஏன்னா இவர் இப்போ பார்க்குறாரு, அது பின்னால் காலனி, பின்தங்கின மக்கள், அந்த யாருமே உதவி செய்ய ஆளில், பிரசவ வேதனை துடித்து கொண்டிருக்கு. அது காலனி மக்கள். இன்றைக்கி எஸ்சி பீப்புள்னு சொல்கிற, அது மோஸ்ட்லி எஸ்டி பீப்புள்னு சொல்கிற அந்த மக்கள் இவர் தன் சொந்த வண்டியில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. எப்படி நல்ல சமாரியன் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன பிறகு, நல்ல சமாரியன், ஐயா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்கிறப்போ, நீ உனக்கு உண்டானவெல்லாம் விற்று கொடுங்கிறாரு. அவன் செஞ்சிட்டாங்க. கட்டைகளில் கடைபிடின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் திரும்ப கேட்குறான், எனக்கு ஈக்குவல் யார், எனக்கு நிகர் யார்? இப்போ நாங்கள் பாஸ்டர்னா ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது. கல்யாண வீட்டுக்கு வந்தால் முதல்ல எங்களுக்கு சோறு போடணும், எங்களை கவனிக்கணும், மீட்டிங் முடிஞ்சோன்னா முதல்ல சேர் போட்டு சோறு போடணும், இதெல்லாம் எங்களுக்குள்ள பெருமை. இல்லைன்னா பாஸ்டர் கோச்சிட்டு போயிடுவார், உட்கார சாப்பிடுன்னு சொல்லணும். இதே மாதிரி தான் அந்த பையன், எனக்கு ஈக்குவல் யாருன்னா. அவர் சொன்னார், ஒருத்தன் போனால் ராத்திரி முன்ன இந்த எளிநர் வழியாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி இப்படி போனால் 5 மணிக்கு அடித்து பிடிங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு முன்னால் யாரும் போக மாட்டாங்க. விவரம் தெரிஞ்ச ஆள் எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அந்த ரயில்வே கேட்டை தாண்ட மாட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்ட அங்கே ஒரு இந்து கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு அப்புறம் ஆளே இருக்காது. மூப்பனா நகரும் கிடையாது, கருமாரியம்மன் நகரும் கிடையாது, ராஜீவ்காந்தி நகரும் கிடையாது. இதுலேருந்து எம்கே அந்த மூலக்கடை போனால் தான் கடை இருக்கும். இதுக்கு இடையில அடித்து பிடிங்கிடுவாங்க. இப்படி தான் ஒருத்தன் போனான், ஒருத்தன் அடித்தான், பிடுங்கினா, போட்டுட்டான். அவன் போட்டுட்டு அவன் உயிர்த்த ரத்தம் போய்கிட்டு சாக போகிறான். அப்போ என்னைய மாதிரி தாவீது மாதிரி ஒருத்தர் வந்தார், பாஸ்டர், ஐயோ வெள்ளைச்சட்டை ரத்தம் வந்துடும், நாங்கள் மீட்டிங் போன அவசரமாக அப்படி விலகி போயிட்டான். இவன் வேத பாரகன், இன்னொரு பரிசையன் வந்தான் உயரமாக. அவன் என்ன பண்ணான், வேண்டாம் பிடிச்சா போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் எழுதுவாங்க, சான்ஸுக்கு போனோம், இது எனக்கு தொல்லன்னு போயிட்டான். கைவிடப்பட்ட ஒரு பின்னால் தந்த ஒரு, அவன் யார், சகையு பேரன ஆயக்காரன், பின்னால் வந்த ஆயக்காரன், கைவிடப்பட்ட மனிதன். அவனை தூக்குறான், ரத்தத்தை துடைக்கிறான், தண்ணி எடுத்து அவனுக்கு கொடுக்குறான் வாயில், அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். அவன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவருடைய ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏடிஎம்ட சிகரெட் நம்பரை சொல்லி தேவையான பணத்தை இதில் எடுத்துக்கோங்க, இந்த மனுஷனை காப்பாற்றுங்க, 10 திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போனான். இப்போ இந்த 3 பேரில் யாரா நல்லவன் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, உதவி செய்த யார், இவன் தான் நல்லவன், நீயும் போய் அதை நித்திய, இதைத்தான் ஆஸ்துரை செஞ்சார். முடியாத மனிதனை எடுத்துகிட்டு போனார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். திரும்ப அந்த அம்மா செத்து போச்சு, அந்த ஊர் வழியாக அந்த பாடி போகக்கூடாது, ஆனால் கூப்பிட்டு போனார், ஷூட் பண்ணிடுவேனார். அவரை தான் ஒருத்தன் சுட்டான். அவனுக்கு சுதந்திர தியாகின்னு பேர் சொன்னாங்க. அவனுக்கு சுதந்திரம், நம்ம நாட்டோட தேசிய கொடியில் அவனை மூடினாங்க. யாரை, ஷூட் பண்ணவன் கோர்ட் சைடில், தப்பாக சொல்லாதீங்க, வாஞ்சிநாதன். அவன் யார், ஜாதிய வெறியன். அவன் தான் இன்றைக்கி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் ஓட்டு போட்டுப்போம்னு, ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்க. என்ன சொல்ல, இதுவரை எங்களை நடத்திட்டு வந்திருக்கீங்க, தெளிவாக நீங்கள் ஓட்டு போடணும், 10 பேருக்கு சொல்லணும். உங்கள் ஓட்டை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. 100 கதை சொல்கிறான், வேண்டாம், ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்கள் ஓட்டை செலக்ட் பண்ணாதீங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட தனியாக கேளுங்க, சொல்லுவார். யாருக்கும் நான் டிவியில் போய்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் 10 பேருக்கு சொல்லுங்கள், 10 பேர் 100 பேருக்கு சொல்லுங்கள். நம்மளை ஏமாத்துறதுக்கு, இன்னும் செருப்பு தைக்கிறதுக்கும்
இன்னும் பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்மளை அனுப்புறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க. இதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இன்றைக்கி மனிதராய் மாறி இருக்கோம். இந்த மனிதன் இன்றைக்கி நான் 2-3 வருஷத்தில் இன்றைக்கி வரலன்னா இவருக்கு பில்டிங்கே கட்டியிருக்க முடியாது, இங்கே இருந்திருக்க முடியாது, ஒரு வழியாக ஆகியிருப்பாங்க. எலிநெல்ல இவர் பாஸ்டாக இருந்திருக்க முடியாது. இதுதான் நடந்திருக்கும். அதனால் யாராவது அவங்கள பற்றி குறை சொன்னால் நம்ம ஆட்சிக்கு போகிறதில்ல. நான் வியாபாரம் பண்ணால் தான் சோறு, இவர் அலையிலேயே சொன்னால் தான் சோறு. அவங்க சோறு போடுறதில்ல. ஆனால் அதுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு நீங்கள் செயல்படணும். அதுதான் இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. இனிமேல் நாங்கள் எப்படி இருக்க போகிறோம்? நல்லதொரு சிந்தனையோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும். முதலாவது என்ன பண்ணணும்? 19ஆம் தேதியிலேருந்து மே மாதம் ஜெபத்துக்கு மிஞ்சினது அவங்க எதையுமே பண்ண முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். முதல்ல யாக்கோப்ட என்ன சொன்னார்? பயப்படாதே. ஒரு பாஸ்டருக்கு தான் என் மத்தியாசன் ஒரு பாஸ்டர் இருக்கார். இதே மாதிரி எதிர் வீட்டில் ஒருத்தர் தகராறாம். வந்து திடீர்னு என்னென்னவோ பண்ணுவாராம். கடைசியில் கையால் விழுந்து செத்து போனாராம். கையால் விழுந்த பிறகு அவர் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்திருக்கேன் மாத்திரம். நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறேன்ப்பா. நான் எவ்வளோ பள்ளம், எவ்வளோ மேடு, எவ்வளோ மலைகள் தகப்பனை, எவ்வளோ துக்கம், எவ்வளோ வியாதி, எவ்வளோ கடன் பிரச்சனை, எவ்வளோ அமைதியின்மை, உலக பிரகாரமாக எத்தனை கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், இதிலிருந்து நீர் ஒரு முழுமையான விடுதலை தந்தீங்க. நன்றி 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 தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தாங்க. உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒரு விதமான மைண்ட் செட்டு ஐயா, ஒரு விதான கிறுக்கு என் மேலே இருக்குப்பா. ஒரு வியாதி இருக்குது. அந்த கிறுக்குங்கிற கோபங்கிற அந்த வியாதி தகப்பனே எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, முழுமையான ஒரு விடுதலை, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. வியாதியோடு கண்ணீரோடு இருக்க மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. அந்த அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி தகப்பனே, அந்த பிரஷர் வியாதியிலிருந்து, சால்ட் வியாதியிலிருந்து, தைராய்டு வியாதியிலிருந்து தகப்பனே, கொலஸ்ட்ரால் வியாதியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அற்புதமான விடுதலை, ஒரு அபிஷேகம் தகப்பனே ஒவ்வொரு மேலும் இறங்க போகிற தயவுக்காக கூட ஐயா நாங்கள் இதுவரை நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் ஏமாத்திரம் மனமிறங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும், உம்முடைய இறக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் அன்னைக்கு கூடி ஜெபித்தோம், எங்களுடைய ஜெபத்தை கேட்டீங்க, வெற்றியை தந்தீங்க. இன்னைக்கு கூடி ஜெபிக்கிற தகப்பனே ஒரு வெற்றியை கொடுங்க, ஒரு அற்புதத்தை கொடுங்க, ஒரு வழிநடத்தலை கொடுங்க, ஒரு வல்லமையை கொடுங்க தகப்பனே. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்பா. ஒரு விசை கூட மனமிறங்க. அறுவடை மிகுதி